தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணுன்றதா கனவு. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்? வந்துங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் சரி, நட்பு வீட்டில் இருந்தாலும் கட்டாய வீடு வாங்குவாங்க. யாராருக்கெல்லாம் வீடு வாங்குற யோகம் இருக்கு? செவ்வாய் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் இருக்கவங்க வீடு வாங்குவாங்க. செவ்வாய் ஒரு ராசியில் இருக்காரு, அவருக்கு பக்கத்திலேயே ராகு இருக்கார். 3.20 இருந்த 3.20 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இருக்கிற சொத்துக்கு வீடு அத்தனை அழிஞ்சு வரும். வீடு வாங்கணுன்றது உங்க ஜாதகத்துல இருக்கும். நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு வீடு வாங்க அப்படின்னா அது என்ன பரிகாரம்? வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும்னா கொஞ்சோன்னு செம்மண் எடுத்து அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா போதும். சாப்பிடணும்? சாப்பிடலாம். ஏன் சார் பெண்கள் மட்டும்தான் குங்குமம் வைக்கணுமா? ஆண்களும் குங்குமம் வைக்கலாமா? வச்சா என்ன மாதிரியான பலன்? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு கணியர் ராஜசேகர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கா. சமீபத்துல அதிகமா இந்த இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை பெருசா இருக்கு. ஆனா இப்போ சென்னையில எல்லாம் வசிக்கிறவங்களால வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் அபார்ட்மெண்ட்டை நோக்கி தான் போக முடியுது. அந்த நேரத்துல நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன், எனக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ன்றதா கனவு. அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்? வந்துங்க கணவன், மனைவி, குழந்தைய ஜாதகம் 4யுமே எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு வலுவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப 4ஆம் இடம் தான் நமக்கு வீடை கட்டி கொடுக்கக்கூடிய இடம், ரைட்டுங்களா? 4ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பத்திரம் அவங்க பேர்ல பதிவு பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். 3ஆம் இடத்தை எல்லாரும் பத்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கால்குலேஷன் 3ஆம் இடத்துல நம்ம பத்திரம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குமா இல்லை என்ற கண்டுபிடிக்கிறது தான். ஒருத்தர் பத்திரம் பண்ணுற யோகம் இருக்கான்றதை பார்க்குறதே 4ஆம் பாவம் தான். டாக்குமெண்ட் பூரா 3ஆம் பாவம். ஆனால் வீடு வாங்குறது, இந்த வீட்டினுடைய பத்திரம் நம்ம கையில் இருக்குமா இல்லை கையை விட்டு போயிருமான்னு பார்க்குறதுக்கு 4ஆம் பாவத்தை வச்சு மட்டுமே எடுக்கணும். 4ஆம் பாவகம் நல்லா இருக்குது. 4ஆம் பாவக அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது கேந்திரத்தில் இருக்கணும், அல்லது திரிகோணத்தில் இருக்கணும், அல்லது ஓரளவுக்காவது நல்ல நிலைமையில் இருந்துட்டா அவங்க உறுதியாக வீடு வாங்குவாங்க. அதில் இன்னும் ரொம்ப சிறப்பு, செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, நட்பு வீட்டில் இருந்தாலும் கட்டாய வீடு வாங்குவாங்க. ஒன்று, யாருக்கு பூர்வீக சொத்தையே அழித்து பறக்கிறவன் யாராரு அவன் வீடே வாங்க முடியாதுன்றதுல அது என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் திருவாதிரை, சுவாதி, சதயம், அஸ்வினி, மகம், மூலத்தில் செவ்வாய் இருக்கிற யாருக்குமே சொந்த வீடு கட்டுற யோகமும் இல்லை, பூர்வீகத்தை வாழ்கிற யோகமும் இல்லை, பூர்வீகமே அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒருவேளை குரு பார்த்தா கொஞ்ச நாள் வச்சுருந்து அவனே விற்பான், அவ்வளோதான் விஷயம். ஏதேனும் சுவர் பார்த்தா. அப்போ யாராருக்கெல்லாம் வீடு வாங்குற யோகம் இருக்குது பெஸ்ட்டாக 4ஆம் இடத்துல நல்லா இருந்துச்சுன்னா அவங்க என்ன லக்ஸரின்னு பார்க்கலாம். நான் வீடு வாங்குற யோகம் இருக்கா? செவ்வாய் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் இருக்கவங்க வீடு வாங்குவாங்க. ரோஹிணி, அஸ்தம், திருவோணத்தில் இருக்கவங்க வீடு வாங்குவாங்க. அதில் ரோஹிணியில் செவ்வாய் இருந்தால் பிரம்மாண்டமான வீடு கட்டுவாங்க. மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டத்தில் இருக்கவங்களும் வீடு வாங்குவாங்க. அதுக்கடுத்து நம்ம திருவாதிரை, சுவாதி, சதயம் சொல்லிட்டோமா? மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியில் இருக்கவங்களும் வீடு வாங்குவாங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் இருக்கவங்க பழைய வீடு வாங்குவாங்க. ஆனால் வீடு வாங்குவாங்க, அல்லது பூர்வீகத்திலே வீடு கிடைக்கும். ஆயில்யம், கேட்ட, ரேவதியில் இருக்கவங்களும் வீடு வாங்குவாங்க. ஆக அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் இருக்கவங்க வீடு வாங்கிறது அவ்வளவு பெரிய சிறப்பான அமைப்பு இல்லை. இதை தெரிந்து கொண்டு 4ஆம் பாவக அதிபதி லக்னத்திற்கு நட்பு சம வீட்டில் இருந்தாக்க வாங்குகிற யோகம் உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி 8ல் ஆட்சி பெற்றிருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்குது, ஆட்சி பெறாமல் கெட்டு போயிருந்தால் ஒன்று இருக்குது. இப்போ 4ஆம் இடத்து 8ல் இருக்காருன்னு வச்சுங்க, இவன் வாங்கின வீட்டை இவனே விற்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. 4ஆம் இடத்து அதிபதி நட்பு வீட்டில், சம வீட்டில், அல்லது ஒரு பலமான அமைப்பில் இருக்கான்னா இவன் வீடு வாங்க காசு சேர்க்கவே வேண்டியதில்லை. இவனுக்கு யாராவது ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்துருவாங்க இவன் பேரில். இப்படி நமக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம்,
இப்போ 4ஆம் இடத்து 8ல் இருந்துச்சுனாவே கணவன் மனைவிக்கு வாங்கி கொடுத்துரும், அல்லது மனைவி இப்போ ஜாதகத்தில் இருக்குது அவனோட மனைவி இவனுக்கு வாங்கி கொடுத்துருவா இவன் பேரில். அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். 8ஆம் இடமும் அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் கெட்டு போயிடுச்சுன்னா கட்டுன்னு விட்டு விற்க வேண்டியது இருக்கும். இன்னொரு விஷயம், 4ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்தால் கடனால் வீடு விற்க வேண்டியது வரும். 12ஆம் இடத்துல இவன் வந்து ஏதேனும் ஒரு விரயத்துக்காக இந்த வீட்டை வித்தியாகணும், கடன் மூலியமாக ஏதோ ஒரு பெரிய விரயம் ஏற்பட்டு அதுக்காக கடன் விற்கலாம், தொழில் விரயமோ அல்லது ஏதேனும் ஒரு செலவினத்துக்காக வீடை விற்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துடும். இப்படி நமக்கு ஒவ்வொரு பாவத்து ரீதியாக இருக்குது. மொத்தத்தில் செவ்வாய் மட்டும் பலமாக இருந்தால் அவனுக்கு வீடு வாங்குகிற யோகம் கட்டாயம் எப்படியாவது வந்துடும். இதில் நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், செவ்வாய் ராகு மட்டும் சேரக்கூடாது. செவ்வாய் கேது சேர்ந்துருக்கவங்க கூட வாங்கிக்கலாம். ஆமாம், செவ்வாய் ஒரு ராசியில் இருக்காரு, அவருக்கு பக்கத்திலேயே ராகு இருக்கார். 3.20க்குள்ளே இருந்த 3.20 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் இருக்கிற சொத்து வீடு அத்தனை அழிஞ்சு போயிடும். செவ்வாய் இருக்கிற ராசிக்கு அதாவது அவர் செவ்வாயை நோக்கி ராகு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எத்தனை சொத்து இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே மாற்றுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவங்களா இப்போ அதிகமாக முருகனை வழிபடுறாங்க சார். செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதிரி முருகனை வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா வீடு கிடைக்கும், அதுக்குன்னு ஒரு கோவில்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஒருவேளை சொல்லி அதை பெருசாக ஆக்கிட்டாங்களா? இல்லை, செவ்வாய்ன்றது முருகன், அதனால நிலக்காரகன், சரிங்களா? நம்மளை ஆள்றவே முருகன் தானே. அதனால் வந்து அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர கட்டாயம் நிலம் வாங்குகிற யோகம் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் அபிஜத்துன்னு சொல்லி ஒரு நேரம் இருக்குது, ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா நிறைய போட்டு வளவலன்னு சொல்லி அவங்க மறந்துடுறாங்க, செய்ய முடிகிறது இல்லை. 11 to 12 அவங்களுக்கு அதாவது வீடு வாங்கணும் அல்லது நிலம் வாங்கணும்னா கொஞ்சோன்னு செம்மண் எடுத்து அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா போதும். சாப்பிடணுமா? சாப்பிடலாம். இது புதுசா இருக்கே. உண்மையிலே சொல்றாங்க. ஏன்னா இது நம்ம பரம்பரையா தாத்தா காலத்துல முப்பாட்டன் காலத்துல இருந்து இது இருக்குது. அது கொஞ்சோன்னு ரைட்டுங்களா, கொஞ்சம் மண்ணை எடுத்து சாப்பிட்ட அந்த அபிஜித் நேரத்தில் நிலம் வேணும்னு நினச்சி சாப்பிட்டோம்னா போதும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை எண்ணுகிறார்களோ அது ஜாதகத்தில் இருக்கும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தில் கட்டாயம் கிடைக்கும். அந்த ஆசை இல்லாதவங்களுக்கு பாருங்கள் அது கிடைக்காது. அப்போ அந்த எண்ணம் இருந்தாவே அவங்க ஜாதகத்தில் நல்ல பலன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த காலகட்டம் எப்போன்னு நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்போ வீடு வாங்குவாங்க, ஒருத்தரோட சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ரைட்டா? ஒரு 12 ராசி கட்டத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு தெரியும் இல்லையா? அந்த ஜனனகால சுக்கிரனுக்கு 1, 5, 9 சனி வர்ற காலத்தில் வீடு வாங்குவாங்க. கட்டண வீட்டை வாங்கிடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறவங்களுக்கு ராகு தொடர்பு இருக்கணும். ராகு திசை புத்தி அல்லது ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனால் 4ஆம் இடத்து அதிபதி கூட ராகு இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு, லக்ஸரி வீடு. ஆனால் ராகு தொடர்பு இல்லைன்னா அந்த மாதிரி வாங்க முடியல. ஆமாம், அப்பார்ட்மெண்ட்டு இந்த லக்ஸரி வீடெல்லாம் வாங்க. வெளிநாட்டில் வாங்குறது வந்து அதே ராகு தொடர்பு தான். இப்படியெல்லாம் நமக்கு வீடு வாங்குறதுக்கு நிறைய யோகம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பார்க்குறவங்க எளிமையாக, சார் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெடாமல் சூரியனால் அஸ்தங்கம், அதே மாதிரி நீசம் பெற்றிருந்தாக்க 100% வீடு வாங்குவாங்க செவ்வாய். அப்படியே சார்? ஆமாம், கடகராசியில் யாராக இருக்கலாம் செவ்வாய் இருக்கோ 100% வீடு வாங்குவாங்க. ஆனால் நீச்சம்னா வந்து நம்ம அதுதான் இதில் ஒரு பெரிய பியூட்டிஃபுல். ஆமாம், எல்லா கிரகத்துக்கும் நாங்கள் நீச்ச கெடுதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் செவ்வாய் மட்டும் இப்போ நம்ம நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே பாருங்கள், 2 விஷயம் கன்ஃபார்மாக உறுதியாக இருக்கு. செவ்வாய் நீசமானவங்களுக்கு 90% பேருக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ 100% உண்டு. செவ்வாய் நீசமானவங்க அவங்க வாழ்நாளில் கட்டாயம் ஒரு வீடாவது வாங்குவாங்க. அதிகப்படியாக 2 வீடு வாங்குற யோகம் இருக்குது. 6, 8, 12 தான் மறையக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், மேசத்தில் யாராருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் குறையாத சொத்து உண்டு. ரிஷபத்தில் செவ்வாய் யாராருக்கு இருக்கோ அவங்களுக்கு 100% 1 கோடி ரூபாய் குறையாத சொத்து உண்டு. சிம்மத்தில் யாருக்கு செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் குறையாத சொத்து உண்டு. விருச்சிகத்தில் யாருக்கு செவ்வாய் இருக்கோ அவங்களுக்கு சொத்து உண்டு, வீடு உண்டு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா, நான் சொன்னது எல்லாமே செவ்வாய் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசியை பார்த்தா கட்டாயம் சொத்துவாங்க அந்த அளவுக்கு. ஆனால் செவ்வாயை கெடுக்கிறதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க. யார் யார் சார்? ஏன்னாங்க, சூரியனும் ராகு எதுவும் இருக்காங்க. இவங்களால் செவ்வாய் கெட்டக்கூடாது. அவர் பார்வை வந்து விருச்சிக ராசி கொடுக்கணும். அதுதான் அதாவது நீர் ராசின்னு சொன்னாலும் நிலத்தை கொடுக்கக்கூடியது விருச்சிக ராசி தான். அப்போ அவரோட பார்வை அதை வந்து கரெக்டாக விழுகிற மாதிரி இருக்கணும். அதை சூரிய அஸ்தங்கம் பண்ணிட்டாக்கா அவ்வளோது ஆசை மட்டும்தான் இருக்கும். ராகு அஸ்தங்கம் பண்ணிட்டாலும்
சூரியனும் ராகு சேர்ந்தா கிரகணம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி செவ்வாயும் ராகு சேர்ந்தா கிரகணம் மாதிரி தான், செவ்வாய் கிரகணம்னு பேர். நீங்கள் பெண்களோட ஜாதகத்தில் செவ்வாய் திசை ராகு புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்தி எப்போல்லாம் நடக்குதோ, அதாவது இப்போ இந்த டைம் நடக்க போகிற டயத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண இந்த தசாபுத்தியில் டைவர்ஸ் ஆயிடும். அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும்போது சொல்ல மாட்டாங்களா சார்? கட்டாயம் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? பண்ணுவாங்க சில பேர். செவ்வாய் திசை ராகுபதி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தசாபுத்தி இருக்குதுல்ல, நம்ம பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? அம்மா அப்பாவை பயங்கரமாக பாடுபடுத்துவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி வருமா இல்லையா, வீட்டுக்காரனை என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? அவ்வளோ எஃபெக்டுக்குரியது இந்த செவ்வாய் திசை ராகுபதி, ராகு திசை செவ்வாய் பத்தி. எந்த லக்னமாக இருந்தாலும் அது நடந்தே ஆகும். அதனால தான் திருமணத்துக்கு முன்னாடி அந்த டயத்தில் பெண்கள் வந்து உக்கிரமாகிற டைம். செவ்வாய் ராகம் சேர்ந்தால் காளின்னு நினச்சிக்கோங்க, காளி மாதிரி நம்ம மாறிடுவோம், பவர்ஃபுல்லாக மாறிடுவோம், கோளையும் அந்த மாதிரி வீரமாக மாறிடுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ ஒரு திருமணத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செவ்வாய் திசை ராகு புத்தி, ராகு திசை செவ்வாய் புத்திக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாது. இந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கு பின்னாடி திருமணம் பண்ணால் நிறைய திருமணம் நல்லபடியாக ஓட ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு தசாபதிக்குமே இது இருக்கு. இப்போ வீடு வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் முருகனை வேண்டுறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவர் செவ்வாய்க்கான காரகம், அதனால அதை பண்ணலாம் அப்படின்னீங்க. வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு முருகன் சரி சார். ஆனா இப்ப சில பேர் நோய் பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூர் போறாங்க, அங்க போனா நோய் சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் சார் முருகன் அப்படின்னா அவர் வந்து வீடுக்கான நிலத்துக்கான கடவுள், அங்க இருந்து எப்படி சார் நோய்க்கும் அதுக்கும்? அது உண்மைங்க, நிறைய விஷயம் சொல்லிங்க. இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த மொட்டை போடுறத பற்றி நம்ம பேசலாம். இந்த திருச்செந்தூரில் இலையில திருநீர் வச்சு கொடுக்குறாங்க, அதை அப்படியே சாப்பிடுவாங்க. பன்னீர் இலையில சாப்பிட்டாவே நோய் தீரும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகத்துவம் உண்டுங்க. திருச்செந்தூர் போனால் அந்த மகத்துவம் கிடைக்கும், திருப்பதி போனால் பணம் கிடைக்கும். திருப்பதி போனால் பணம் கிடைக்கும்? ஆமாம், ஒவ்வொரு கோயிலுக்கும் என்னங்க இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. அதனால தான் அங்கே போக சொல்கிறது, நோய் தீர்றதுக்கு அங்கே மகத்துவமான விஷயம் இருக்குது. அப்புறம் நிறைய நோய் தீர்றதுக்கு ஆண்கள் இப்போ எல்லாருக்குமே பொதுவாக என்ன ராசி என்ன லக்னம் எந்த இதுவுமே வேண்டியதில்லை. ஒரு ஆண் 45 வயசுக்கு மேலே வந்துட்டான்னா ஒரு முறையாவது திருச்செந்தூரில் போய் மொட்டை போடணும். மொட்டை போடணும்? ஆமாம். ஏன் சார்? இது வந்து என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது. காரண காரியம்லாம் நிறைய கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அது போட்டதுக்கு பின்னாடி அவங்க உடல் ஆரோக்கியம் அடைகிறது, நம்ம கண்டம் சரியாகும். எதுக்காக 60 வயசு 60ஆம் கல்யாணம் பண்ணுறது தெரியுமா? கண்டம் சரியாகிறதுக்கு தான். இப்படி நிறைய கஷ்டப்படுறாங்க. அதாவது இத்தனை தொழில் பண்ணேன் நல்லா இல்லை, நிறைய பல வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எத்தனை குறைகள் இருந்தாலும் சரி அந்த குறைகள் எல்லாம் திருச்செந்தூரில் முடி காணிக்க கொடுக்கும்போது 100% நிவர்த்தி ஆகும். எனக்கே நான் 45 வயசுக்கு பின்னாடி போய் மொட்டை போட்டு வந்தேன் திருச்செந்தூர்ல. ஆமாம், திருச்செந்தூரில். ரைட்டுங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் ஒரு ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம காரணமே கண்டுபிடிக்கணும். ஏன் எப்படி எப்படி நடக்குது அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத காரணங்களுடைய மகிமை இது. அப்படியெல்லாம் ஒரு விசேஷம் இருக்குது. இப்போ வீடு வாங்கணுன்ற ஆசை இருக்குது சார். நீங்கள் வீடு வாங்குறதுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவங்களுக்குலாம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அப்படின்னா, வீடு வாங்கணுன்றது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும், நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீடு வாங்க அப்படின்னா, அது என்ன பரிகாரங்க? ரொம்ப எளிமையாக, ஏன்னா யாருமே கஷ்டப்படாமல் அற்புதமான பரிகாரம் சொல்கிறாங்க. சொல்லுங்க. குங்குளியம், மருதாணி பவுடர் வீட்டில் டெய்லி நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்களா போட்டுகிட்டே வாங்க, வீடு வாங்கியே ஆவீங்க. எல்லாமே செவ்வாயோட கனெக்டிவிட்டி, செவ்வாய் சுக்கிரனோட கனெக்டிவிட்டி. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பின்னாடி யார் வாங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப அற்புதமானது. செவ்வாய்க்கிழமை போடணும் குங்குளியமும் மருதாணி பவுடரும். அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் வசீகரமே வந்துடும். இப்படி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா இதனுடைய சுவாசங்கள் அவ்வளோ அற்புதமான விஷயம் இருக்குது. நிறைய பரிகாரங்கள் ரொம்ப சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம எளிமையாக கொடுக்குறோம். இந்த உண்மையிலே வெற்றிக்கு பெறக்கூடியது. குங்குளியத்துக்கு செவ்வாய், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தூப தீபம் இருக்குது, அதில் செவ்வாய்க்குரிய தூப தீபம் குங்குளியம். ஏன்னாங்க அதனால இப்போ சூரியனுக்கு வந்து சந்தனம் உடம்புல தேய்ச்சிட்டு வருவாங்க. இப்படியெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா குங்குளியமும் மருதாணி பவுடரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் போட்டு வர்றாங்களோ ஒரு மண்டலத்துக்கு மேலே இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் 48 நாளுக்கு பின்னாடி. பெண்கள் அப்படின்னாலே அவங்களோட குங்குமத்தை பர்டிகுலராக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குங்குமம் வச்சாதான் பார்க்கறதுக்கு ரொம்ப மங்களகரமா இருக்கு அப்படின்னு. ஏன் சார் பெண்கள் மட்டும்தான் குங்குமம் வைக்கணுமா? ஆண்களும் குங்குமம் வைக்கலாமா? வச்சா என்ன மாதிரியான பலன்? எங்கள் கொங்கு மண்டலத்தில் பாருங்கள், குங்குமம் நிறைய ஆண்கள் வச்சுருப்போம்.
ஆமா சார். எல்லாருமே வச்சுருப்பாங்க. நானுமே மதுரை சேர்ந்தவன் தானே. ஆ. நானுமே கொங்கு மண்டலத்துக்கு போனோமே எனக்கு அந்த பழக்கம் வந்துச்சு. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய கண் பார்வை வந்து நமக்கு நேராக பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு பவர் உண்டு. ஓ. அதை நம்ம எப்படி நம்ம சொல்கிறது இப்போ நான் சாதாரணமாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பையன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், ரைட்டுங்களா, அவளை ரொம்ப நேசிக்கிறான். ஆனால் அவள் திரும்பியே பார்க்க மாட்டான். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அப்படியே உடம்புலாம் ஸ்வெரிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அவளோட பார்வை வந்து அவ்வளோ உள்ளே போகுது. அதை தடுக்கிறதுக்கு தான் இங்கே குங்குமம் வைக்கிறாங்க. ஓ. என்னங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். அப்புறம் நமக்கு சயின்ஸ் ரீதியாக எல்லாருக்குமே தெரியும், இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தா நமக்கு பிரில்லியன்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் காரணங்கள்.